ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्माः ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। नान्गावदु कट्टम मून्रावदु मन्त्रम तस्माद्वा इन्द्रोः अधितरामिव अन्यान् देवान् सहि येनद् नेदिष्टं पस्पर्शः सहि येनद् प्रथमविदाञ्चकार मेति। உமாதேவியினுடைய அனுகிரகம் குருவாக வந்து இந்திரனை அணுகி பிரம்மனுடைய தத்துவத்தை உபதேசம் செய்கிறார். இந்திரனுக்கு அந்த ஒரு நல்ல ஞானத்தை பெறக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கிறது. தஸ்மாத் வை, அந்த காரணத்தினாலே. எந்த காரணத்தினாலே? யக்ஷனுடன் தொடர்பு வைத்த காரணத்தினாலே இந்த வாய்ப்பானது, உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது இந்திரனுக்கு கிடைக்கிறது. இந்திரஹால் இந்திரன் பெறுகிறான். அந்யான் தேவான் அதித, மற்ற தேவர்களை விட, அந்யான் தேவான் மற்ற தேவர்களை காட்டிலும் அதிதராம் இவர், உயர்ந்தவராக இவரானார். இந்திரன் உயர்ந்தவராக ஆயிட்டார். காரணம் என்ன? இந்த ஞானத்துடன் தொடர்பு வைத்த காரணத்தினாலே, ஞானத்தை நாடிய காரணத்தினாலே, ஞானத்தை பெற்ற காரணத்தினாலே. அதனால்தான் ஆதிசங்கர பகவத்பாதா வேறொரு புக்கு எழுதியிருக்கிறார், புஸ்தகம் எழுதியிருக்கிறார், பிரகரண கிரந்தம் தன்யாஷ்டகம் என்று. தன்யன் அப்படிங்கிறார். யாரை தன்யன் அப்படின்னு சொல்றாருன்னா, யார் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய அறிவை அறிந்து கொள்வதற்குண்டான முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். அறிவை பெற்றவரும் பாக்கியவான், அறிவை அடைவதற்குண்டான முயற்சி எடுக்கின்றவனும் பாக்கியவான். அறிவிலேயே நிற்கின்றால் கேட்க வேண்டாம், வந்தான் உண்மையிலேயே இந்த உலகத்திலே பாக்கியம். எதனுடன் நாம் தொடர்பு வைக்கின்றோமோ அதுவாகவே நாம் ஆகி. இங்க இந்திரன் பிரம்மனுடன் தொடர்பு வைத்த காரணத்தினாலே பிரம்ம தத்துவ உபதேசம் கிடைத்தது. அதனால் அந்யான் தேவான் அதிதராம், மற்ற தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவராக இவராகி. ஏனென்றால் சகா இந்திரஹா, அந்த இந்திரனானவர் ஏனத் நேதிஷ்டம், இவருடன், இந்த யக்ஷனுடன், இந்த பிரம்மனுடன் நேதிஷ்டம்
பஸ்பர்ஷா நெருங்கிய தொடர்பு கொண்ட காரணத்தினாலே. நேதிஷ்டம் பஸ்பர்ஷா அந்த யக்ஷனுடன் நெருங்கிய தொடர்பு இருந்த காரணத்தினாலே சகாகி அவரே இந்திரனே ஏனது பிரம்ம இதி அந்த யக்ஷனை பிரம்மன் என்று ஏனது அந்த யக்ஷனை பிரம்ம இதி பிரதமஹா விதாஞ்ச முதலில் தெரிந்து கொண்டார். பிரம்மனை முதலில் தெரிந்து கொண்டார். உண்மைதானே? அதாவது ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை உபனிஷதம் சொல்ல வருகிறது. காலையிலே பார்த்தோம் அல்லவா, ஸ்தூலத்தை நாடுகின்ற ஸ்தூல நிலையிலே இருக்கின்ற அறிவுக்கும் மனதுக்கும் இந்திரியத்திற்கும் ஸ்தூலத்தை தான் கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சூக்ஷ்மமான நிலைக்கு இந்திரியங்களோ மனதோ அறிவோ சென்றது என்றால் சூக்ஷ்மமான விஷயத்தை கிரகிக்கும், அதை அடையவும் செய்யும். அந்த வகையில் உண்மை தத்துவம் இருக்கிறது. அதை அறிவதற்கும் அதை அடைதல்கிற வார்த்தை தவிர அறிந்து அதுவாகவே நாம் நிற்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சாதனம் இந்த மௌனம். வேற எந்த ஒரு கரணமும் எந்த ஒரு கருவியும் பயன்படும். வாக்கை கொண்டு அடையலாமா என்றால் முடியாது, இந்திரியங்களை கொண்டு அடையலாமா என்றால் முடியாது, தானை கொண்டு அடையலாமா என்றால் முடியாது. மனதால் தான், மனதனுடைய துணை கொண்டுதான் நான் அந்த உண்மை தத்துவத்தை அறிந்தாக வேண்டும், உணர்ந்தாக வேண்டும். அப்ப இந்த உணர்கின்ற எல்லா லட்சணங்களும் பொருந்தி இருக்கின்ற இந்திரன் ஞான உபதேசத்தை பெற்று மனதிலே அதை பிரம்ம தத்துவத்தை உணர்கிறார். எப்போது? பிரதமஹா விதாஞ்ச முதலில் மற்றவர்கள் உணர்வதற்கு முன்பாகவே. மற்றவர்கள் யாரே? மற்ற கரணங்கள் எல்லாம் உணர்வதற்கு முன்பாகவே. மனம் உணர்ந்தால்தான் மற்ற கருவிகள் எல்லாம் உணர முடியும். மனம் உணராத போது 10 இந்திரியங்கள் உணர முடியாது. மனம் உணராத போது வேற எந்த வஸ்துக்களும் உணர்வதற்கு நம்மிடத்தில் வாய்ப்பு இல்லை. முதல்ல உணர்தல் என்பது இந்திரனாக இருக்கின்ற, மனதுக்கு அதிபதியாக இருக்கின்ற இந்திரன் விதாஞ்சகார அறிந்து கொண்டார். இப்போ இந்த தத்துவத்தை நாம் கேட்கின்றோம். நம்மால் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதிலேயே நிற்க முடியவில்லையே, அந்த தத்துவத்திலேயே நிற்க முடியவில்லையே. அப்ப என்ன செய்வது? அந்த தத்துவத்திலேயே நான் நின்று அதை நான் உணர வேண்டுமானால் எனக்கு என்ன உபாயம் இருக்கிறது? காரணம், நான் மந்த புத்தி உடையவனாக இருக்கிறேன். நான் இந்த தத்துவத்திலேயே இருந்து பழம். என்ன வழி இருக்கிறது? அதுதான் அடுத்து வரக்கூடிய 3 மந்திரங்கள், 4, 5, 6. இந்த 3 மந்திரங்களும் உபாசனையினுடைய சிறப்பை கூறி உபாசனையினாலே உண்மை தத்துவத்திலேயே நாம் நிலைத்து நிற்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது சாஸ்திரம். உபாசனை என்று வந்தாலே உப என்றால் 2 பொருள் இருக்கிறது. ஒன்று உப என்றால் அருகில், பக்கத்தில். எதன் பக்கத்தில்? நாம் எந்த
பொருளை தியானிக்கின்றோமோ அதன் பக்கத்தில் உப. அப்போ நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நாம் தியானிக்கக்கூடிய பொருளை நோக்கியே அதன் அருகிலேயே சென்று கொண்டிருந்தால் அது பெயர் உப. ஆசனம் என்றால் இருத்தல். உப ஆசனம் என்றால் அருகில் இரு. நாம் எதை தியானிக்கின்றோமோ அதன் அருகிலேயே அதை நோக்கியே என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் சென்றால் சமான பிரத்யய பிரவாக. சமான பிரத்யம். பிரத்யம் என்றால் எண்ணங்கள், ஒரே மாதிரியான எண்ணங்கள். சமான பிரத்யய பிரவாகம் என்றால் தொடர்ச்சியாக. சமான பிரத்யய பிரவாக கரணம். அதுதான் இங்கே உபாசனம் என்று. தொடர்ந்து ஒரே எண்ணமானது இடைவிடாது பிரவாகமாக ஓடிக்கொண்டே ஒரே வஸ்துவை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தால் அந்த செயலுக்கு பெயர் உபாசனா என்று பெயர். இரண்டாவது உப என்பதற்கு ஆதானம் என்று பொருள். ஆதானம் என்றால் அதிஷ்டானம். ஒன்றை அதிஷ்டானமாக வைத்துக் கொண்டு அதிலே நாம் தியானிக்க வேண்டிய பொருளை வைத்து அதிடத்திலேயே நம்முடைய எண்ணங்களை செலுத்துவதற்கு உபாசனா என்று. ஆதானம் அல்லது ஆலம்பனம். ஆலம்பனம் என்றால் அதிஷ்டானம், ஆதாரம். இப்போ சிவபெருமானை நாம் என்ன செய்கின்றோம்? சிவ தத்துவத்தை ஒரு லிங்க வடிவிலே, லிங்கத்தின் லிங்க வடிவிலே வைத்துக் கொண்டு, இப்ப லிங்கம் தான் ஆதாரம். ஆதாரம் அல்லது ஆதாரம் அல்லது ஆலம்பனம். அது நாம் என்ன பண்ணுகின்றோம்? சிவபெருமானை நாம் அந்த மூர்த்தி இடத்திலே, அந்த லிங்கத்து இடத்திலே, அந்த ஆதாரமாக இருக்கின்ற அல்லது ஆலம்பனமாக இருக்கின்ற அதிஷ்டானமாக இருக்கிற பொருளிடத்திலே ஏற்றி வைத்து தொடர்ந்து அதையே பாதித்துக் கொண்டிருந்தால் அது உபாசனா என்று. உபாசனை என்று வந்தாலே 3 பேர் வந்து ஆக வேண்டும். உபாசிய தேவதா. உபாசிய தேவதா. யாரை நான் உபாசிக்கின்றேனோ அந்த தேவதை வந்தாக வேண்டும். இரண்டாவது உபாசகன், தியானிப்பவன். மூன்றாவது ஆலம்பனம், அதிஷ்டானம். எதிடத்திலே வைத்து நான் தியானிக்கிறேனோ அந்த ஆலம்பனம். உபாசிய தேவதா, உபாசகன், ஆலம்பனம். இந்த 3ம் இருந்தால்தான் உபாசனா என்பது. எதற்காக இந்த உபாசனை செய்யப்பட வேண்டும் என்றால், உபாசனை செய்வதனுடைய நோக்கம் மன ஒருமுகப்பாட்டிற்காக, மன தூய்மைக்காக. மனமானது விரிவடைவதற்காக, மனமானது அந்த தத்துவத்திடத்திலேயே நிலை பெற்று இருப்பதற்காக இந்த உபாசனை என்பது தேவைப்படுகிறது, செய்யப்பட வேண்டும். அதனால்தான் உபாசனையிலேயே காமிய உபாசனா, நிஷ்காமிய உபாசனா 2 விதமான உபாசனை. காமிய உபாசனை என்பது ஒன்றை விரும்பி அதற்கான இடத்தை போய் நான் உபாசனை செய்வேன். இங்கே அந்த உபாசனை சொல்லப்படவில்லை, நிஷ்காமிய உபாசனா. இப்ப இங்கே உபாசகன் உபாசிக்கக்கூடிய மூர்த்தியாக
யாரை எடுத்துக்கொள்கிறான் என்றால் ஈஸ்வரனை எடுத்துக்கொள்கிறான். அப்ப உபாசிய தேவதா யார் என்றால் பிரம்மன். அந்த பிரம்மனை இங்கே ஈஸ்வரனாக வாழ்த்து. ஈஸ்வரன் யாருன்னு கேட்காதீர்கள். பிரம்மனும் மாயையும் சேர்ந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தத்துவம் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனை இவன் தியானிக்கிறான். ஈஸ்வரனை யாராக தியானிக்கிறான்? ஈஸ்வரனை தானாகவே நினைத்து தியானிக்கிறான். ஈஸ்வரனை தானாகவே நினைத்து தியானிக்கிறான். எதற்காக தியானிக்க வேண்டும் என்றால் இவனுக்கு அந்த ஸ்திதியிலேயே இருந்து அதுவாகவே ஆக வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த ஈஸ்வர சொரூபமாகவே ஆக வேண்டும் என்கின்ற விருப்பம் ஆகினாலே தன்னையே ஈஸ்வரனாக வாழ்ந்து அதையே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அது எப்படி நடக்கும்? என்னையே நான் ஈஸ்வரனாக பாவித்தால் ஈஸ்வரனாக ஆயிரலாம் என்றால் ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு வந்து குளவியானது இந்த புழு வெளியேற முடியாமல் ஒரு கூட்டை கட்டி அது உள்ளே வைத்து கொட்டிக்கொண்டே இருக்கும். குளவி கொட்ட 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 இந்த குளவியே நினைத்துக் கொண்டிருக்கின்ற புழு வலி தாங்க முடியாமல் குளவியினுடைய அந்த கொட்டுதல்ல ஏற்பட்ட அந்த விஷமானது உடம்பு முழுக்க ஏறி ரசாயன மாற்றத்தினாலே புழுவும் குளவியாக மாறி இது ஒருவேளை நம்மால் நம் கண் முன்னாடி பார்க்க முடியவில்லை என்றால் நமக்கு பிடித்தமான நடிகர்களை இமிட்டேட் பண்ணுவார்கள். அவர்களை போலவே நடித்து காட்டு, அவர்களை போலவே பேசி காமித்து, அவர்களை போலவே நடந்து காமித்து அந்த மாதிரி அவர்களையே தியானித்து இவருடைய உடம்பும் முகமும் அதே போல மாறிவிடுகிறது, அதே குரலாகவும் மாறி. இதை நான் கண்கூடாக எதை நான் தியானிக்கின்றேனோ அந்த சொரூபமாகவே நான் ஆகி எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறும். இவ்வளவு சொல்லியிருக்க உபாசனை இங்கே நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த உபாசனையில உபாசிய தேவதா ஈஸ்வரன், உபாசகனாக இருக்கக்கூடிய நான் அந்த ஈஸ்வரனாகவே இருக்கிறேன் என்று உபாசனை செய்கிறேன். இங்கே உபாசனைக்கு உண்டான ஆலம்பனம் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல வைத்து எப்படி இந்த ஈஸ்வரனை இவர் உபாசனை செய்கிறார். இந்த உபாசனையை பற்றி மூன்று மந்திரங்கள் சொன்ன பிறகு உபாசனையினாலே கிடைக்கின்ற பலனும் சொல்லப்படுகிறது. கடைசியிலே ஸ்துதி பலஸ்ருதியை சொல்லி நிறைவு செய்கின்றது இந்த உபநிஷதம். இனிமேல் வரக்கூடியது உபாசனையும் உபாசனா பலனும் ஸ்துதியும் வருகிறது, ஞான ஸ்துதியும் வருகிறது. இப்ப நாம் உபாசனைக்குள்ளே போவோம். நான்காவது மந்திரத்திலே இரண்டு உபாசனைக்கு உண்டான ஆலம்பனத்தை எடுத்துக்கொள்கிறோம். மந்திரத்தை படிப்போம், பிறகு சிந்திக்கலாம். தஸ்ய ஏஷ ஆதேசஹ யதேதத் வித்யுதோ வித்யுததா இதி யமே விஷதா இதி அதிதைவதம் தஸ்ய ஏஷ ஆதேசஹ யதே ஏதத் வித்யுதோ வித்யுததா இதி யமே விஷதா இதி அதிதைவதம்.
இப்போ இங்க இந்த குருவானவர் என்ன பண்றார்? உபாசனைக்கு உண்டான விஷயத்தை சொல்லுகிறார். தஸ்ய அந்த பிரம்மனை பற்றின அந்த பிரம்மனை பற்றின ஆதேசா ஏஷா அந்த பிரம்மனை பற்றின உபதேசமானது. ஆதேசா என்றால் உபதேசம். அந்த பிரம்மனை பற்றின உபதேசமானது ஏஷா பின்வருமாறு சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மனை பற்றின உபதேசம் பின்வருமாறு சொல்ல என்ன சொல்லப்படுகிறது? பிரம்மனை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது? பாஷைக்காரர் சொல்றார், யார் ஒருவருக்கு நிரூபமஸ்ய பிரம்மணா யார் ஒருவருக்கு உபமானம் எதுவுமே சொல்ல முடியாதோ, உபமானம் எதுவுமே இல்லாத, எந்த உபமானமும் கொடுக்க முடியாத, நிரூபமம் உபம நிரூபம உபமானம் மட்டும் இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு யாரோடும் அவருக்கு உபமானம் கொடுக்க முடியாது, எதோடும் உபமானம் கொடுக்க முடியாது. இவரை போல இருக்கின்றார், இந்த இந்த பொருளை போல இருக்கிறார், இந்த மனிதனை போல இருக்கிறார், இந்த குணத்தை போல இருக்கிறார் என்று எதோடும் யாரோடும் உபமானம் கொடுக்க முடியாத நிரூபமஸ்ய பிரம்மணா, யார் ஒருவருக்கு நிரூபம் உபமானம் கொடுக்க முடியாதோ அப்பேற்பட்ட பிரம்மனுக்கு ஆதேசா, அப்பேற்பட்டவருக்கு இங்கே ஒரு உபதேசமானது, ஓமையற்ற பிரம்மனுக்கு ஒரு உபமானமானது கொடுக்கப்படுகிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? உபமானம் இல்லாத ஒரு வஸ்துவிடத்திலே நாம் வேண்டுமென்றே ஒரு உபமானத்தை ஏற்படுத்தி, உபமானம் எதுவுமே பக்கத்தை நெருங்க முடியாத ஒன்றுக்கு உபமானத்தின் மூலமாக ஒன்றை விளக்க வருகிறார். அதுதான் முக்கியம். இப்ப இங்கே உபமானம் என்பது எதற்காக சுட்டிக்காட்டப்படுகிறது? உபமானம் இல்லாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு உபமானத்தின் மூலமாக இந்த உபதேசமானது மாணவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. நாம் உபமானத்தை பிடித்துக் கொண்டு விட்டு உபமானம் நிரூபமாக இருக்கின்ற பரமாத்மாவை நாம் விட்டு உபமானத்திலிருந்து நாம் நிரூபத்திற்கு போவோம். அதற்காக இங்கே இந்த உபதேசமானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அப்ப பாருங்க, உபாசனா என்பது அப்படிதானே, ஒன்றிடத்திலே உண்மை தத்துவத்தை ஏற்றி வைத்தல். யாருக்கு நாம ரூபம் கிடையாதோ, குணங்கள் கிடையாதோ, அவரை கொண்டு வந்து என்ன பண்றோம்? ஒரு நாம ரூபத்திலே கொண்டு வந்து இருத்தி வைத்து, இவருக்கு இந்த குணமுடையவர், இந்த ஐஸ்வர்யம் உடையவர்னு நிறைய உபமானங்கள் எல்லாம் சொல்லி பார்க்கிறோம். யார் ஒருவருக்கு எந்த குணமும் உபமானமும் இல்லையோ அவருக்கு உருவத்திலே கொண்டு வந்து நாம் விதவிதமாக ஆராதிக்கிறோம். நாம் அதிலேயே நின்றுவோமே தவிர நிரூபமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்திற்கு நான் போவதற்கு தயாராக. உதாரணம் சொல்கிறேனே, ஜெயதேவர் அஷ்டபதி எழுதியிருக்கார். கண்ணன் மேல் அவ்வளவு பிரேமி. 24 அஷ்டபதி, அதுல 2 அஷ்டபதி கல்யாண அஷ்டபதினு சொல்வார். 22 அஷ்டபதி. அதுல ஒரு அஷ்டபதியில
ராதையின் மேலே பிரேமை கொண்டு ராதையிடத்திலே கண்ணன் இறங்கியோதை கூட காட்சியை வடிக்கிறார் அவருடைய காவியத்தில். அதனுடைய அந்த வார்த்தைகள் வந்து விடுகிறது, ராதே உன்னுடைய பாதத்தை எடுத்து என் தலையிலே பிரேமி, உன்னுடைய பாதத்தை எடுத்து என் தலையிலே அந்த ஸ்பர்ஷம் பட்டதின் மூலமாக எனக்கு வந்து வேதானந்தம் கிடைக்கட்டும், மோட்சம் கிடைக்கட்டும், ஆயினாலே அந்த பாதத்தை எடுத்து என் தலைக்கு மேலே பிரேமையிலே போகின்ற நேரத்தில் இரண்டு இல்லா தன்மை வந்து விடுகிறது, ஐக்கிய பாவம் வந்து விடுகிறது. அப்பதான் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் போய்விடுகிறது. அகங்காரத்துக்கு அப்பாற்பட்ட அபிமானத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற வார்த்தைகள் எழுதிவிட்டு போய்விடுகிறார். சுயநினைவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது தான் எவ்வளவு பிழை செய்யும். மீண்டும் வந்து அதை மாற்றி எழுதலாம் நினைக்கிறார். மீண்டும் அதே சொற்கள் வந்து விடுகிறது. காரணம் உள்ளிருந்து இயக்குவோன் அவன் அல்லவா. எவ்வளவோ மன்றாடி பார்க்கிறார், மாற்றலாம். கடைசியில் பகவானே வந்து காட்சி கொடுக்கிறார் பத்மாவதி தாயாரின் மூலமா. அப்பேற்பட்ட அந்த ஜெயதேவர் வந்து ராதைக்கும் கண்ணனுக்கும், ராதை யாரே ஜீவாத்மா, கண்ணன் யாரே பரமாத்மா, இந்த இரண்டையும் ஐக்கியப்படுத்தி சொன்னதுதான் அஷ்டபதியினுடைய 24 பதிகள். 24 அஷ்டபதியினுடைய சாரம் ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியத்தை பற்றி சொன்ன. இப்ப நமக்கு அதற்கு அந்த ஐக்கியத்தை பற்றி சொல்வதற்கு நிறைய உபமானங்கள், விதவிதமான குணங்களை எல்லாம் சொல்லி நிறைய சொற்களை எல்லாம் போட்டு நிறைய பாடங்கள் எல்லாம் இயற்றி அஷ்டபதி எல்லாம் சொல்லி இப்ப நாம் என்ன பண்றோம், அந்த பாடத்திலேயே நின்றுட்டோம், அதற்குண்டான செயல்பாட்டிலே நின்றுட்டோம், இறைவனை ஸ்தூலமா ஆராதிப்பதே நின்றுட்டோம். அது கொடுத்த அந்த தாற்பயம் ஐக்கியத்திற்கு மனம் வருகின்றதா என்றால் மனம் வருவதற்கு தயாராக இல்லை. காரணம் என்ன? உபமானத்திலேயே நின்று கொண்டு காமிய உபாசனையிலேயே நிற்கின்ற மனதுக்கு நிஷ்காமி உபாசனைக்கு அந்த தத்துவம் நான் தான் என்று தியானித்து அதுவாகவே உணர்வதற்கு என்னுடைய மனம் அருகதையற்றிருக்கின்ற காரணத்தினாலே இங்கே இந்த உபாசன் என்ன செய்கின்றான்? நிருப்பமசிய உபமானம் எதுவுமே இல்லாத இந்த பிரம்ம தத்துவத்திற்கு உபமானத்தை கொடுத்து ஒரு உபதேசமானது பின்வருமாறு சொல்லப்படுகிறது. இந்த உபமானத்திலிருந்து என்ன விளக்க வருகின்றது சாஸ்திரம், என்ன விளக்க வருகின்றது உபநிஷதம்? இந்த மந்திரத்தில் 2 உபாசனைக்கு உண்டான ஆலம்பனத்தை எடுத்துக் கொள்கிறார். உபாசனைக்கு உண்டான தேவதை ஈஸ்வரன் என்று பார்ப்போம். அந்த 2ஐயும் எடுத்துக்கொண்டு இங்கே விளக்க வருகிறார். பாருங்கள், யது ஏதது வித்யுதா, யது ஏதது இந்த பிரம்மன், நாம இங்க ஈஸ்வரன் புரிஞ்சுக்கிறோம். இந்த ஈஸ்வரன் வித்யுதா, வித்யுத் என்றால் மின்னலினால், வித்யுத் வித்யுதா என்றால் மின்னலின், அந்த பிரம்மன் மின்னலின் வியத்யுதத், வியத்யுதத் பிரகாசமான ஒளிக்கு ஒப்பிடத்தக்கதாக இருக்கின்றார். இந்த இடத்திலே என்பது வியத்யுததா, வியத்யுதத் கடைசியில பார்த்தா வியத்யுததா, அந்த என்பது அங்கே என்பது அங்கே மறைஞ்சிருக்கு. அந்த எடுத்து போட்டு கொண்டோம் என்றால் என்பது ஒப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அப்ப இங்க மின்னலை கொண்டு ஈஸ்வரனுடைய சொரூபத்திற்கு ஒப்பிடுவதாக உபதேசமானது இவ்வாறு அமைகிறது. இவ்வாறு தியானிக்கக்கூடிய சாதகன்
இந்த தத்துவத்தை பிரம்மஸ்வரூபமாக தியானிக்கின்றான், ஈஸ்வர ஸ்வரூபமாக தியானிக்கின்றான். எப்படி? வித்யுதா மின்னலினுடைய என்றால் பிரகாசமான ஒளி. மின்னல் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி. அந்த ஒளியானது பிரம்மத்தினுடைய சொரூபத்திற்கு ஒப்பிடுவதாக அமைகிறது. இது இவ்வாறு முதல் உபதேசம், முதல் ஆதேசமானது இவ்வாறு நிறைவுறுகிறது. இப்போ மின்னலை எடுத்துக்கொண்டு மின்னலை உபமானமாக கொடுக்கிறார், பிரம்மனுக்கு உபமானமாக கொடுக்கிறார். இப்போ மின்னல் என்பது மேகத்திலே மறைந்திருக்கிறது. மேகத்திலே, ஆகாசத்திலே மின்னல் இருக்கிறது, மேகத்திலே மறைந்திருக்கிறது. எப்பொழுது மின்னல் ஆனது ஒளிகிறதோ, பிரகாசப்படுத்துகின்றதோ, மின்னலிடத்திலிருந்து வருகின்ற அந்த ஒளி சிருஷ்டிக்கு சமானமாக சொல்லப்படுகிறது. சிருஷ்டிக்கு சமானமாக சொல்லப்படுகிறது. ஈஸ்வரன் யாரானா? சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரா. உலகத்தை படைப்பதற்கு காரணமாக யார் இருக்கிறாரோ அந்த தத்துவத்தை ஈஸ்வரன் சொல்றோம். இப்ப அந்த ஈஸ்வரனுக்கு இங்க என்ன உபமானம் கொடுக்கப்படுகிறது? மின்னலை உபமானமாக்குகிறார். மின்னலிடத்திலிருந்து வரக்கூடிய ஒளி ஈஸ்வரனிடத்திலிருந்து வரக்கூடிய உலகம். மின்னலிடத்திலிருந்து வரக்கூடிய ஒளியாக ஏற்படுகின்றது, வெளிப்படுகின்றது. அந்த வெளிப்படுகின்ற தன்மை என்பது ஜாயதே, உலகமானது தோன்றுவதற்கு சமானமாக, ஈஸ்வரனிடத்திலிருந்து உலகமானது தோன்றுவதற்கு சமானமாக சொல்லப்படுகிறது. எப்பொழுது ஒளியானது எல்லா இடத்திலும் வியாபிக்கிறதோ, வியாபித்து நிறைந்திருக்கின்றதோ, அது திஷ்டதி, நிற்கின்றது. ஜாயதே திஷ்டதி, நிற்கின்றது, எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டு நிற்கின்றது. பரமாத்மா ஈஸ்வரன் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அதே பரமாத்மாவிடத்திலே உலகமானது ஸ்திதி, நிலை பெற்றும் இருக்கின்றது. மீண்டும் பிரகாசமானது மின்னலிடத்திலே ஒடுங்கி விடுகிறது. அதே போல லயக்காரணம், அதே போல ஓகமானது இறைவனிடத்திலே நிலை பெற்ற உலகம் மீண்டும் இறைவனிடத்திலே வந்து லயம் ஒடுங்கி விடுகிறது. மின்னலிடத்திலிருந்து வருகின்ற பிரகாசம் ஒன்றி எல்லாவற்றையும் ஒளிர வைத்து நின்று கொண்டு மீண்டும் எல்லாவற்றையும் எப்படி தன்பால் ஒடுக்கிக் கொண்டது, அதே போல இறைவனிடத்திலிருந்து உலகம் தோன்றியது, இறைவனிடத்திலேயே இருக்கிறது, இறைவனாகவே இருக்கிறது, இறைவனிடத்திலே அனைத்தும் போய் லயமாகிறது. இந்த முறையிலே யார் ஈஸ்வர சொரூபத்தை தன்னுடைய சொரூபமாக நினைத்து தியானிக்கிறார்களோ, அப்ப என்ன இதுல இருந்து என்ன கிடைக்கிறது? ஈஸ்வரன் சத் சுரூபம், ஈஸ்வரத்தில் தோன்றுகின்ற ஜகத் மித்யா. மின்னலிடத்தில் தோன்றுகின்ற ஒளி எப்படி உபமானமாக சொல்லப்படுகிறதோ அதே போல ஈஸ்வரன் சத்தியம், பிரம்ம சத்தியம், அவரது தோன்றிருக்கக்கூடிய ஜகத் மித்யா. நான் சத் ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம், என்னிடத்திலிருந்து தோன்றுகின்ற அறிவு, என்னிடத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள், என்னிடத்தில் தோன்றுகின்ற விருப்பு வெறுப்புகள், அகங்காரம், அபிமானம், பற்றுதல், மோகம், சோகம், இவை அனைத்தும் மித்யா. அப்ப நான்
ஈஸ்வரனை போல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்ற சத்ஸ்வரூபமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற தன்மை உடையவனாக இருக்கின்றேன், அழியாதவனாக இருக்கின்றேன். இவ்வாறு யார் தன்னிடத்திலே தன் சொரூபத்தை ஈஸ்வர சொரூபமாக உபாசிக்கின்றாரோ அவர் ஈஸ்வரமயமாகவே ஆகிறார். இது முதல் உபமானம் ஆதேசம். இரண்டாவது ஆதேசம் என்ன? இரண்டாவது உபதேசம் என்ன? நிரூபமாக இருக்கின்ற பிரம்மனுக்கு உபமானம் கொடுப்பது என்னென்றால் இது. மேலும் இரண்டாவது ஆலம்பனம் சொல்றார். இரண்டாவது உபாசனை பண்ணக்கூடிய வஸ்து ஞமீமிஷது. ஞமீமிஷது கண் இமைப்பதற்கு. ஞமீமிஷது கண் இமைப்பதற்கு ஒப்பிட தகுந்ததாக மறுபடியும் வருகிறது. ஞமீமிஷதா. ஞமீமிஷத் ஞமீமிஷதா கண் இமைப்பதற்கு ஒப்பிடுவதற்குரியதாக அமைகிறது. பிரம்மன் இமைப்பது கண் இமைப்பதற்கு ஒப்பிட தகுந்ததாக ஆகிறது. இது ஆதேசா. இவ்வாறு பிரம்மனை பற்றின உபதேசமானது உபமானத்துடன் அதிதெய்வதம் உபதேசமானது முடிகிறது. உபமானத்துடன் கூடிய உபதேசமானது முடிகின்றது. இப்போ இரண்டாவது ஆரம்பம், இரண்டாவது உபாச தேவதைக்கு உண்டான நிரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு உபமானம் குறிக்கின்ற இடம் எது? ஞமீமிஷதா கண் இமைத்தல். கண் மூடிக்கொண்டிருக்கும் போது உலகம் இல்லை. கண் மூடிக்கொண்டிருந்தால் உலகம் இல்லை. அதே போல கண் திறந்திருந்தாலும் மனம் விலகி இருந்தாலும் உலகம் இல்லை. கண்ணும் இருக்கிறது, மனமும் இருக்கிறது, அறிவு சேரவில்லை என்றால் உலகம் இல்லை. அப்போ கண்ணை திறந்தால், மனதை திறந்தால், அறிவை திறந்தால்தான் உலகம் இருக்கு. அப்போ திறத்தல் என்பது, கண் திறத்தல் என்பது, மனம் திறத்தல் என்பது, அறிவு திறந்து கொள்ளுதல் என்பது ஜாயதே உத்பவம், உலகமானது தோன்றுதல். உலகமானது தோன்றிவிட்டது என்றால் அந்த அந்த கண் திறந்திருக்கின்ற வரை உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டே வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அது ஸ்திதி. உலகமானது எப்போதும் நிலை பெற்று இருத்தல். மீண்டும் கண்ணை மூடிவிட்டால், மனதை மூடிவிட்டால், அறிவை மூடிவிட்டால் அந்த உலகம் எல்லாம் லயம். இதே போல பிரம்ம தத்துவமானது, ஈஸ்வர சுரூபமானது உலகத்தை தோற்றுவிக்கிறது. உலகமானது அவற்றை நிலை பெறுகிறது. உலகமானது அவரிடத்துல லயமாகிறது. எப்படி கண் திறந்தால் உலகம் தெரிகிறதோ, கண்ணை மூடினால் உலகம் இல்லையோ, அப்ப யார் உண்மையானா? பிரம்மன் உண்மை. இதைத்தான் மாணிக்கவாசகர் பிறந்ததை கட்டாயம் படிச்சிருக்கணும். இல்லைன்னா அவரால் எழுத முடியாது. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த வாக்கியம் இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஞமீமிஷதா இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான். கண் இமைக்கலாம். இமைத்தல் என்று வருகின்ற நேரத்திலே திறந்து நின்று மூடுதல், அதான் இமைத்தல். திறக்கும் நேரத்திலே உலகம் இருக்கிறது, பார்க்கும் போதும் உலகம் நிலை பெறுகிறது, மீண்டும் இமை மூடுகின்ற உலகம் இல்லாமல் போகிறது. இவ்வாறு நடந்தாலும் உலகம் தோன்றி மறைந்தாலும் நீங்காதான், உள்ளிருந்து இயக்குகின்ற அந்த பரம்பொருள் நீங்காதான் தாழ் வாழ்க. யார் அவற்றிலிருந்து நீங்காமல் இருக்கிறாரோ அந்த பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்று யார்
தன்னுடைய சொரூபத்தை சதா தியானிக்கிறார்களோ, உபாசனை செய்கிறார்களோ, அவர்கள் அந்த தத்துவமாகவே. சரி, இந்த 2 உதாரணம் கொடுத்திருக்கிறீர்கள். ஒன்று வித்யுத், இன்னொன்று ஞமி மிஷரா. இதை எங்கே வைத்து தியானிக்க வேண்டும்? எந்த இடத்தில் வைத்து தியானிக்க வேண்டும்? அடுத்த மந்திரம் சொல்கிறது, 5வது மந்திரம். ரொம்ப அழகான மந்திரம், ரொம்ப அழகான இடத்திலே வைத்து தியானிக்க சொல்லுகிறது உபனிஷத். பாருங்கள். அத அத்யாத்மம் யதே ஏதத் கச்சதீவ ச மனஹ அனேன ச ஏதத் உபஸ்மரதி அபீக்ஷ்ணகம் சங்கல்பஹ. முன்னாடி சொல்லப்பட்டது ஈஸ்வரனை மின்னலுடன் ஒப்பிட்டு சொல்லப்பட்டது, தன்மையை வைத்து சொல்லப்பட்டது. இப்ப அந்த ஈஸ்வரனை இங்கே அத்தியாத்மம் எனக்குள்ளே நாம் தியானிக்கணும். எங்கே தியானித்தல்? எப்படி தியானித்தல்? அத இனி வருவது அத்தியாத்மம். அத்தியாத்ம விஷயமாக உள்ள ஆதேசா, உண்மையுடன் கூடியிருக்கக்கூடிய பிரம்மனை பற்றின உபதேசம். அத்தியாத்மம், அத்தியாத்ம விஷயமாக என்றால் நமக்குள்ளே. அத்தியாத்மம் என்றால் நமக்குள்ளே, நம்மிடத்திலே நம்மை பற்றி உபமானமாக சொல்லி அதோட ஈஸ்வரனை ஒப்பிடுகின்ற தன்மை. எதோட ஒப்பிடுகின்றார்? இங்கே எந்த இடத்துல வைத்து இந்த பிரம்மனை தியானிக்க வேண்டுமா? ஈஸ்வர சுரூபத்தை மனஹா, மனஹா எண்ணங்கள், எது ஏதது, எது இதை, இந்த சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மனை கச்சதி இவ, கச்சதி இவ அந்த பிரம்மனை வெளிப்படுத்துவதற்கு இருக்கின்றது. மனதில், மனம் என்றால் எண்ணங்கள், எண்ணங்கள் இந்த பிரம்ம தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்றது. அது எப்படி? மனம் எப்படி பிரம்ம தத்துவத்தை வெளிப்படுத்தும் என்றால், இப்போ மேலே ஆகாசத்திலே நாம் விமானம் போவதை பார்க்கிறோம். ஆகாசத்திலே விமானம் போவதை பார்க்கிறோம். விமானமானது ஒளியை எழுப்பிக் கொண்டேதான் போகும். ஆனால் அந்த ஒளி நம்முடைய கண்ணுக்கு தெரியலை. எப்பொழுது அந்த ஒளியானது நம்முடைய கண்ணுக்கு தெரிய வருகிறது என்றால், எப்பொழுது மேகக்கூட்டங்கள் வருகிறதோ அப்பொழுது மேகத்திலே அந்த ஒளியானது விழும்போது அது பிரகாசத்தை அடைகிறது. அது வரைக்கும் அது தெரியவில்லை. அப்போ மேகக்கூட்டங்கள் வருகின்ற நேரத்திலே அந்த ஒளியினுடைய பிரகாசமானது நம்மால் உணரப்படுகிறது. அதே போல அக்னியானது ஒளிந்து கொண்டிருக்கின்றது, அக்னியானது இருக்கின்றது என்பதை நாம் புகையை வைத்து தெரிந்து கொள்கின்றோம். புகையை வைத்துத்தான் அக்னியுடைய தன்மையை தெரிந்து கொள்கிறோம். அப்போ அக்னியை காட்டக்கூடியது புகை. பொதுவாக சொல்லுவோம், அக்னிதான் புகைக்கு காரணம் சொல்லுவோம். ஆனால் இங்கே புகையானது அக்னியினுடைய சுரூபத்தை காண்பிக்கிறது. இந்த உதாரணம் புரிந்தது என்றால், மனம் என்பது இயல்பாகவே ஜடம்.
பரமாத்மாவுடைய சொரூபம் சேதனம். சேதனமாக இருக்கின்ற பரமாத்மாவுடைய சொரூபத்தை இது சேத்தனம் தான் என்று எப்படி நான் அறிந்து கொள்வது? எதனுடைய துணை கொண்டு அறிந்து கொள்வது? சேத்தனம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் புரியுமா என்றால் புரியாது. எப்பொழுது புரிகிறது? எப்பொழுது ஜடத்துடன் சேர்கிறதோ அப்போ ஜடமானது இயங்க ஆரம்பிக்கும்போது நமக்கு தெரிகிறது இந்த ஜட சேத்தனம் சேருவதற்கு முன்பு வரைக்கும் ஜடமாக இருந்தது. இந்த ஜடத்துல ஏதோ ஒரு சேத்தனத்தன்மை இருக்கிறது, அதனால்தான் இந்த ஜடம் சேத்தனமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஜடத்தின் மூலமாக சேத்தனத்தை உணர்தல். இரும்பினுடைய தன்மை குளிர்ச்சி என்றால் நம்ம அப்படிதான் சொல்லி குளிர்ச்சின்னு சொல்லிக்கலாம். அதற்கு எந்த உத்தரத்தன்மையும் கிடையாது. ஆனால் எப்பொழுது அக்னியோட சேர்கிறதோ அப்பொழுது அக்னியினுடைய தர்மத்தை இரும்பானது வாங்கிக் கொள்கிறது. இப்ப இரும்புடைய தர்மம் உஷ்ணம் என்று எப்படி தெரியும்? இந்த அக்னியினுடைய தர்மம் உஷ்ணம் எப்படி தெரியும்னா இரும்பானது அக்னியோட சேர்ந்து இரும்பும் சுடுகின்ற தன்மை வரும்போது நமக்கு தெரிகிறது இரும்பு அக்னியுடன் சேர்வதற்கு முன்பாக சுடவில்லை, அக்னியுடன் சேர்ந்த பிறகு இரும்பும் சுடுகிறது. அப்போ அக்னியுடைய சொரூபம் உஷ்ணம். பிரம்மத்தினுடைய சொரூபம் சைத்தன்யம் சேத்தனத்தன்மை எப்படி தெரிந்து கொள்வது? எதனுடைய துணை கொண்டு தெரிந்து கொள்வது? இயல்பாக எந்த சேத்தனத்தன்மையும் இல்லாத சுயமாக எண்ண முடியாத மனதிற்கு எது ஒன்று சேத்தனத்தன்மையை பிடிக்கின்றதோ அப்ப இந்த மந்திரம் எங்க போனோம்? பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்துவம் இருந்ததே அங்க போனோம். ஒவ்வொரு எண்ணங்களையும் எது ஒன்று பின்னாடி இருந்து உறுதிவைத்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த எண்ணம் சேத்தனமான எண்ணம், அதுதான் ஈஸ்வரன், அதுதான் நான் சேத்தனமானவன். நான் விரும்புவதனாலே எண்ணங்கள் ஒளிகிறது. ஒவ்வொரு எண்ணங்கள் ஒளிரும் போதும் அந்த எண்ணம் என்னை காமித்து கொடுக்கிறது. அதைத்தான் சொல்றது இங்க எது ஏத கச்சதி இவ. ஒவ்வொரு எண்ணங்களும் வெளிப்படும் போதும் அது பிரம்மனையே வெளிப்படுத்தி காமித்து கொடுக்கிறது. யார் இவ்வாறு ஒவ்வொரு எண்ணமும் எழும்போதும் கவனமாக இருந்து பார்த்தால் பிரம்மன் அதை ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பிரம்மனை ஒவ்வொரு முறையும் காமித்து கொடுக்கிறது. மேலும் அனேன ஏதத் சங்கல்பா, இந்த எண்ணங்களின் மூலம்தான் ஏதத் இந்த சைதன்யத்தை சங்கல்பா தெரிந்து கொண்டு அபீக்ஷம் உபஸ்மரதி மீண்டும் மீண்டும் நாம் இந்த பிரம்மனை தியானிக்கிறான். அப்ப இந்த எண்ணங்களின் மூலமாகத்தான் நான் மீண்டும் மீண்டும் பிரம்மனை தியானிக்க முடியும். எப்படி? எண்ணங்கள் பிரம்மன் இருப்பதனாலே ஒளிர்கிறது. இரண்டாவது, எண்ணங்கள் பிரம்மனை பிரம்மன் இருக்கிறார் என்பதை எண்ணங்களின் மூலமாகத்தான் நான் உணர்கிறேன். இந்த முறையிலே எப்பொழுது நான் தொடர்ந்து அந்த தத்துவத்தை தியானிக்கின்றேன், எனக்குள்ளே தியானிக்கின்றேனோ, என்ன ரூபமாக தியானிக்கிறேனோ, எண்ணங்கள் ஒளிவதே அந்த ஈஸ்வரனாகத்தான், ஈஸ்வரனால் தான் அந்த ஈஸ்வர சுரூபமாக நான் இருக்கிறேன் என்று எப்பொழுது தியானிக்கிறேனோ அந்த பிரம்ம தத்துவத்தையே நான் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். சரி, இவ்வாறு தியானிப்பதனால என்ன பலன்? ஆறாவது மந்திரத்தை சொல்கிறார் பாருங்கள். தத்வனம் நாம தத்வனம் இதி உபாசித்தவ்யம் சய ஏதத் ஏவம் வேதாபிஹைனம்
சர்வாணி பூதானி சம்பாஞ்சந்தி. தது அந்த பிரம்மன் உண்மையில் தத்வனம் தத்வனம் எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவர் என, எல்லோராலும் வணங்கத்தக்கவர் என்று. தத்வனம் நாம எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவர் என பெயர் பெற்றவர். எல்லோராலும் பூஜிக்கப்பட்டவர், பூஜிக்க தகுந்தவர் என்கின்ற பெயர் உடையவராக இருக்கின்றார். ஆகையினாலே அவரை எல்லோரும் தத்வனம் இதி, ஆகையினாலே பிரம்மன் எல்லோராலும் பூஜிக்க தகுந்தவராகவும் இருக்கின்றார். ஆகையினாலே அவரை உபாசித்தவ்யம், தியானிக்கப்பட வேண்டும். வனம் என்பது ஒரு மரம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரமாக வந்தால் வனம்னு சொல்லுவோம். அப்போ மரம் தான் எங்கும் இருக்கு. அதே போல ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம், எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய சைத்தன்யம் இரண்டும் வேறு அல்ல, எல்லாமே ஒன்றுதான். அப்போ எல்லாமே வணங்கப்பட வேண்டியதுதான். பிரம்ம தத்துவமானது வணங்கப்பட வேண்டிய ஒன்று, பூஜிக்கப்பட வேண்டிய ஒன்று, எல்லோராலும் பூஜிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் அந்த பிரம்ம தத்துவத்தை பூஜித்தால், எவ்வாறு எல்லா ஜீவராசிகளும் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை நாம் பூஜித்தால், யஹா சஹா, யார் ஒருவன் ஏவம் ஏதது, இவ்வாறு அந்த பிரம்மனை வேத கடிக்கிறானோ, ஏனம் ஹ அவனை, சர்வாணி பூதானி எல்லா உயிரினங்களும் அபிவாஞ்சந்தி பூஜிக்கின்றது. எல்லா உயிரினங்களும் இவனை பூஜிக்கின்றது. நாம் எல்லா ஜீவராசிகளையும் பிரம்மனாக பாவித்து பூஜித்தால் நம்மை எல்லா ஜீவராசிகளும் பூஜிக்கின்றார்கள். ஆகினாலே பிரம்ம தத்துவமானது பூஜிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இத்தோடு அவருடைய உபதேசம் முடிந்தது. மாணவன் இனிமேல் ஏதாவது உபதேசம் இருக்கின்றதா, இல்லது இவ்வளவுதானா அப்படின்னு நிறுத்திவிட்டாரே, இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிலே வர இந்த கேள்வியை கேட்கின்றான். 7வது மந்திரத்தை பாருங்க. உபனிஷதம் போ ப்ரூஹி இதி உக்தாஹ தத் உபனிஷத் கிம் பாவ தத் உபனிஷத் அப்ரூமேதி. போ, ஆசிரியரே, இது மாணவன் கேட்கிறான். ஆசிரியரே, உபனிஷதம் ப்ரூஹி இதி, உபனிஷத்தை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான். என்ன அர்த்தம்? அப்போ 2 பேருக்குள்ள சம்பாஷணை முடிந்து விட்டது. இனிமேல் உபனிஷத்தால் மீண்டும் தொடர்கிறதா அல்லது மீண்டும் ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கின்றதா? அப்படி சொல்ல வேண்டி இருந்தால் எனக்கு மீண்டும் உபனிஷத்தை எனக்கு சொல்லுங்கள். உபனிஷதம் ப்ரூஹி இதி உவாச்ச, மாணவன் சொன்னான். குரு சொல்றார், தே உனக்கு உபனிஷத் உக்தாஹ, உனக்கு உபனிஷதானது என்னால் கூறப்பட்டு விட்டது. ஏன் இவ்வாறு மாணவன் கேட்க வேண்டும், ஏன் குரு சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக ஒரு அறிவை கொடுத்ததற்கு பிறகு அதை நாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வந்து அதனுடைய பலனை பார்க்கும் போதுதான் நாம் சொன்ன செயல்பாடுகள் முடிந்தது என்று நாம் உலகத்திலே புரிந்து கொள்ளும். ஆனால் ஞானத்தை பொறுத்த மட்டுக்கும் ஞான உபதேசம் முடிந்துவிட்டது என்றால் செயலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், செயலுக்கு அப்பாற்பட்டது ஞானம். ஞானம் கிடைத்தாலே அவனுக்கு மோட்சம் கிடைத்திருப்பதாக ஆகிறது. அதனால உனக்கு என்னால் உபநிஷம் கொடுக்கப்பட்டு விட்டது, எல்லா அறிவையும் கொடுத்து விட்டேன். உனக்கு இதுவரை நான் கொடுத்த இந்த ஞானமானது பிராமீம் பாவ, இந்த பிரம்மனை பற்றின விளக்கமானது உபனிஷதம் அப்ரூம, உனக்கு நான் சொன்னதெல்லாம் உபனிஷத்தை தான் கூறினோம்.
வேற எதுவுமே உனக்கு நான் சொல்லவில்லை, நான் கொடுத்த அறிவு அனைத்தும் உபனிஷத் அறிவுதான் என்று குரு சொல்லி முடிக்கிறார். இப்ப இந்த ஞானத்தை பெறுவதற்காக சில நல்ல பண்புகளை எல்லாம் அடுத்து வரக்கூடிய மந்திரம் சொல்லுகிறது. இந்த மந்திரத்தினுடைய இந்த குணங்களுடைய துணை கொண்டு அந்த உண்மை தத்துவத்தை நான் அடைவதற்கு முயற்சி எடுத்தல். 8வது மந்திரம் வாருங்கள். தஸ்யை தபோ தமஹா கர்மேதி பிரதிஷ்டிதாஹ வேதாஹ சர்வாங்கானி சத்யம் ஆயதனம். தஸ்மை இந்த பிரம்ம ஞானத்திற்கு தபஹா சத்துவ குணத்தை வரவழைக்கக்கூடிய என்னென்னலாம் செயல் உண்டோ அதெல்லாம் தபஸ் என்று புரிந்து கொள்ள. தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் நீக்கி சத்துவ குணத்திலேயே நாம் நிலை பெறுவதற்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்கின்றோமோ அதெல்லாம் தபஸ். அது முதல் சாதனம். தபஹா இந்த பிரம்ம ஞானத்திற்காக பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு முதல் சாதனம், முதல் குணம் தபஹா. 2வது குணம் தமஹா, இந்திரிய நல்வழிப்படுத்துகின்ற தன்மை. 3வது கர்ம, கர்ம என்றால் கர்மயோகம். இதோட நாம் நிறைய பண்புகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். இவை எல்லாம் இதி ஆகியவை பிரதிஷ்டிதா ஞானத்தை பெறுவதற்குண்டான ஆதாரங்களாக இருக்கின்றது. நல்ல பண்புகளின் மூலமாக இந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான இடத்திற்கு நான் வருகின்றேன். வேதாகா வேதங்கள் சர்வாணி அங்காணி எல்லா உறுப்புகளும், வேதங்கள் எல்லா உறுப்புகள் சத்தியம் ஆயதனம் வாய்மை உண்மை நிறைந்ததாக இருக்கின்றது. வேதங்களானது அந்த எல்லா உறுப்புகள் வாய்மை அதனுடைய இருப்பிடமாக இருக்கின்றது. உண்மையை பின்பற்றி வாழக்கூடியவன் வேதங்களில் சொல்ல இருக்கக்கூடிய உண்மை தத்துவத்தை இந்த மேல் சொல்லப்பட்ட குணங்களுடன் கூடியவனாய் அந்த உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்கின்றான். சத்தியம்தான் அதனுடைய இருப்பிடமாக இருக்கின்றது என்று சொல்லி கடைசியில் 9வது மந்திரம் முடிக்கின்றது. யோவா ஏதாம் ஏவம் வேத அபஹத்ய ஆத்மானம் அனந்தே ஸ்வர்கே லோகே ஜேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி. யார் ஒருவர் வை இவ்வாறு ஏதாம் வேத இந்த உபனிஷத்தை இந்த மேல் சொல்லப்பட்ட குணங்களோட நல்ல பண்புகளோட கூடியவர்களாய் புரிந்து கொள்கிறார்களோ, வேத அறிந்து கொள்கிறார்களோ, சகா பேர்பட்டவன் பாப்மானம் அபஹத்ய பாபத்திலிருந்து விடுபட்டவன். பாப்மானம் அபஹத்ய பாபத்திலிருந்து நீங்கி அனந்தே ஜேயே அனந்தே எல்லையற்றதுமாக இருக்கின்ற ஜேயே ஜேஷ்டமாக மிக உயர்ந்ததாக இருக்கின்ற ஸ்வர்கே லோகே. இங்கே சொர்க்கலோகம் என்றால் மோட்சத்தில் பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி நிச்சயமாக மோட்சத்தில் நிலை பெறுகிறான். நிச்சயமாக மோட்சத்தில் நிலை பெறுகிறான். இது சதுர்த்த கண்டா சமாப்தா. இவ்வாறு கேனோபனிஷதம் நிறைவுறுகிறது. நாம் முதல் மந்திரத்துக்கு போவோம். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா கேன பிராண பிரதம பிரைதி யுக்தஹ கேனேஷிதாம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் கவுதேவோ குணக்திஹி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாசோதவாசம் சவுப்ராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சக்ஷுஹு அதிமுச்ய தீராஹ பிரேத்யாஸ்மா லோகாத் மிருதா பவந்தி. ஓம் பூர்ணமதః
பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.